10th standard mathsல 10th standard mathsல exercise 1.1ல 7th sumல second subdivision வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி subdivision 1ல பாத்தீங்கன்னா a b c கான values வந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம். sum பாத்தீங்கன்னா a into b minus c equal to a into b minus a into c அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து LHS, இது வந்து RHS. ஃபர்ஸ்ட் LHSல பிராக்கெட்ல இருக்கிறதா முதல்ல பண்ணணும். b minus c, b கான வேல்யூ 2 3 5 7 மைனஸ் c கான வேல்யூ வந்து 2. இந்த b மைனஸ் c கொடுத்துருக்காங்க இல்லையா, மைனஸ் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா இந்த ரெண்டுல எது காமனா இருக்கோ அதை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிலையும் பேலன்ஸ் இருக்கு, சில பேலன்ஸ் இல்லை. இன்கேஸ் சில பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து எழுதக்கூடாது. b மைனஸ் சி அப்படிங்கிறது பிலையும் சிலையும் எது காமனா இருக்கோ அதை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்ன கொடுத்துருக்காங்க b, அதெல்லாம் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். இதான் வந்து b மைனஸ் சி. இப்போ பேலன்ஸ் வந்து 3, 5, 7. அடுத்து a இன்ட்டு b மைனஸ் சி ஈக்குவல் டு a கான வேல்யூ வந்து 1, a கான வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 பெருக்கல் b மைனஸ் c கான வேல்யூ வந்து 3, 5, 7. ஸோ இதை வந்து நம்ம பேரா எழுதணும். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 5, 7, 7, 3, 7, 5, 7, 7. இதான் வந்து LHS. அடுத்து வந்து RHS. RHSல a into b வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்து a into c வந்து கண்டுபிடிக்கணும். a into b, a கான வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 பெருக்கல் b கான வேல்யூ 2, 3, 5, 7. இதே வந்து நம்ம பேரா எழுதணும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்து 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அடுத்து 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. அடுத்து a into c, a கான வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 பெருக்கல் c கான வேல்யூ வந்து 2. இதையும் பேரா எழுதணும். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அடுத்து a into b மைனஸ் a into c. மைனஸ் அப்படின்னா a into b-லையும் a into c-லையும் எது காமனா இருக்கோ அதை அடிச்சுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும், பேலன்ஸ் a into b-ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். எப்படியும் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த LHSல எழுதியிருக்கோம் இல்லையா,
இதே ஆன்சர் தான் அங்க வரப்போகுது. அதை எடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. இப்போ LHSம் RHSம் ஈக்குவலா இருக்கு. அப்ப LHS ஈக்குவல் டு RHS எடுத்து எழுதிட்டு அந்த கொஸ்டினை எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். A இன்ட்டு B மைனஸ் C ஈக்குவல் டு A இன்ட்டு B மைனஸ் A இன்ட்டு C. அவ்வளவுதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.